ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி நீங்கள் வேஸ்ட்டுடா, சாம்பியன் டிராஃபி கட்டாயம் நீங்கள் அடிக்கவே மாட்டீங்க, இந்திய அணியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆதங்கமாக அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லாங்க. நியூசிலாண்டு எதிராக பாகிஸ்தானின் தோல்வி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி சாம்பியன் டிராஃபி அடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்துடன் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வாசஸ் இங்கிலாந்து இப்போ தான் T20 சீரீஸும் ஓடிஐ சீரீஸும் நடந்து முடிஞ்சிச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஓடிஐ சீரீஸை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க சொல்லலாம் இங்கிலாந்து அணியை. அதை தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் ஃபைனல் விளையாண்டாங்க ட்ரை சீரிஸ். அதில் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. அது குறித்து முகமது அமீர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க, எப்படி அவங்க நாட்டில் விளையாடுறாங்க பாருங்கள். இங்கிலாந்து போன்ற அணியை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க அவங்க நாட்டில் ஓடிஐ ஃபார்மேட்டில். ரொம்ப பார்க்க அற்புதமாக இருக்குது. பாகிஸ்தான் அணி சாம்பியன் டிராஃபிக்கு போக போகிறாங்க, அதுவும் சொந்த நாட்டில் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ட்ரை சீரிஸ் நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தோத்தா எங்கேருந்தாங்க கோப்பை வெல்றது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணியை பார்த்தா. வெறும் பேட்ஸ்மேன்களை போலர்ஸை நம்பி மட்டும் இல்லை, டீம் ஃபுல் எஃபெக்ட் போடணும், ஃபீல்டிங்கில் எஃபெக்ட் போடணும், கேட்ச் ட்ராப்ஸ் இருக்கக்கூடாது, பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணால் மட்டும்தான் ஒரு டீம் வெற்றி பெறும். அது இந்திய அணி அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என கேட்டால் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாகிஸ்தான் வீரரே பாகிஸ்தானை கழுவி ஊற்றிருக்காருன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் ஒன்று நடந்துட்டு வந்துச்சுங்க. பாகிஸ்தான் சாம்பியன் டிராஃபி முன்னே விளையாடிட்டு வந்தாங்க. நியூசிலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான் 3 டீமும். அதில் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா தோற்று வெளியே போயிட்டாங்க. ட்ரை சீரிஸ் ஃபைனலில் நியூசிலாண்டும் நம்ம பாகிஸ்தானும் மோதினாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வெற்றி பெற்று கோப்பை வென்றுட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் ரசிகர்களும் சரி, எல்லாரும் முன்னாள் வீரர்கள் எல்லாமே கோவத்தோடு இருக்காங்க. நம்ம நாட்டில் நடக்குது, அதிலே தோக்குறாங்க, எங்கேருந்து எங்கள் சாம்பியன் டிராஃபி அடிக்குது சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கோவத்தோடு இருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் கண்ணுக்கு தேவையில்லைங்க. எப்படின்னா போட்டோம், நம்ம பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ஜெயிச்சா சாம்பியன் டிராஃபி இந்தியாவுக்கு தூக்கிட்டு வரலாம். அதுக்கு முதல்ல லீக் ஸ்டேஜ் விளையாடணும், பங்களாதேஷ் கூட, நியூசிலாண்டு கூட, பாகிஸ்தான் கூட. அதில் நம்ம 2 ஜெயிச்சா செமிஃபைனல் போவோம், செமிஃபைனல் ஃபைனல், மொத்தமே 5 மேட்ச் தான் சாம்பியன் டிராஃபியில் விளையாட போகிறோம். அதுக்கு நம்ம இந்திய அணி நல்லா தயாராகணுங்க. கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, கோப்பை வென்று எடுத்துகிட்டு வரணும். வேறு எந்த நாட்டில் நடந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு மரியாதை இல்லைங்க. பாகிஸ்தான் நடத்துகிறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம அவங்ககிட்ட தோற்றோம் ஃபைனலில். அதே போல் இந்த வாட்டி எங்களை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக அவங்க நடத்துகிற ட்ராஃபியை நம்ம தூக்கிட்டு வந்தால் அதோட சந்தோஷம் என்னங்க இருக்குது? இங்கே 140 கோடி மக்கள் இந்தியா இருக்காங்க. அந்த கோடி ரசிகர்களுக்கு இதுதாங்க ஒரு மகிழ்ச்சி ட்ரீட்டு. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்தியா அணி சாம்பியன் டிராஃபி வெல்லுமா? இந்தியா பாகிஸ்தான் கோசம் நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க, நானும் தான். நீங்கள் அது குறித்து என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.